டு இந்தியன் பாப்பா சமையல். இன்றைக்கி நம்ம சமைக்க போகிற டிஷ்ஷு பேர் வந்து சிறுகீரை அரைக்கீரை பொரியல். வாங்க எப்படி செய்யலாம் வீடியோவில் பார்க்கலாம். 2 கட்டு கீரை எடுத்துக்கணும். நல்லா கழுவி சின்ன பொடியை நறுக்கி எடுத்து வச்சுக்கணும். இப்போ தேவையான பொருட்கள் நம்ம வந்து ஒரு கடாயை வச்சிடணும். சின்ன வெங்காயம் 10 சின்னதாக நல்லா அரிஞ்சு அதை இந்த இஞ்சி பூண்டு இது இருக்குல்ல அதில் போட்டு நல்லா இடித்து வச்சுக்கணும். அதுலேயே வந்து 10 பல் பூண்டு, 3 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா, தேவையான அளவு உப்பு. ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சிடும். அடுப்பு பற்ற வச்சுட்டு கடாயை வைக்கிறோம். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிக்கிறோம். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா போடுறோம். காஞ்ச மிளகா போட்டதும் சின்ன வெங்காயத்தை போடுறோம், பூண்டு போடுறோம், பச்சை மிளகா போடுறோம், இஞ்சி கொஞ்சோண்டு ஃப்ளேவருக்காக போடுறோம். அதையும் போட்டு நல்லா வதக்கணும். ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கணும். நெய் ஊற்றிட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிற நேரத்தில் அரிஞ்சு வச்சுருக்கிற கீரையையும் எடுத்து போட்டு நல்லா வதக்கணும். அதிலே நீங்கள் சால்ட் உப்பு வேணால் போட்டுக்குங்க, இல்லாட்டி கல் உப்பை பொடி பண்ணி போட்டுக்குங்க. போட்டு நல்லா இப்படி வதக்கி விட்டிங்கன்னா தண்ணிலாம் ஊற்றக்கூடாது. இறக்கினா உங்களோட சுவையான சூப்பரான சிறுகீரை அரைக்கீரை பொரியல் ரெடி. இது வந்து குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம். எலும்பு வலுவாகும், முடி நல்லா வளரும், கண் பார்வை நல்லாயிருக்கும், மலச்சிக்கல்லேருந்து விடுதலை ஆகும். மொத்தத்தில் இந்த கீரையை செஞ்சு சாப்பிடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காத இந்தியன் பாப்பா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு சமையலிலிருந்து உங்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.